குமரி பட்டதாரி இளைஞரிடம் பங்குச்சந்தை முதலீடு ஆசை காட்டி பணம் பறித்த வங்கி ஊழியர் உள்ளிட்ட 5 பேர் நெல்லையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப்பில் விளம்பரம் கொடுத்து கைவரிசை காட்டியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு சூரங்குடியைச் சேர்ந்த 26 வயது பட்டதாரி இளைஞர் ஒருவர் வேலை தேடி வந்துள்ளார். அவரது முகநூலில் பங்குச்சந்தை குறித்த விளம்பரத்தை பார்த்து அதில் கொடுக்கப்பட்டிருந்த லிங்க் மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பங்குச்சந்தை குறித்து கேட்டபோது தாங்கள் கொடுக்கும் அறிவுரையின்படி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகளை அந்த குழுவில் இருந்தவர்கள் கூறியுள்ளனர். மேலும் குழுவில் இருந்த பலரும் தங்களுக்கு கிடைத்த லாபத்தை ஸ்கிரீன்ஷாட்டாக தினமும் பதிவு செய்து வந்துள்ளனர். இதனால் ஆர்வமடைந்த இளைஞர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய முடிவெடுத்து வாட்ஸ்அப் குழுவில் கொடுக்கப்பட்ட பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 17,50,000 ரூபாய் பணம் அனுப்பியுள்ளார். ஆனால் பல நாட்கள் சென்ற நிலையில் எந்த லாபமும் கிடைக்கவில்லை. முதலீட்டை திரும்பப் பெற முயற்சித்த போது அதுவும் கிடைக்கவில்லை. வாட்ஸ்அப் குழுவில் இருந்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்திருக்கிறார். மேலும் குழுவில் தங்களுக்கு லாபம் வந்ததாக ஸ்கிரீன்ஷாட்கள் உள்ளிட்டவற்றை ஷேர் செய்தவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். அவர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் அனைவரும் ஒரே கும்பல் என்றும் தன்னிடம் ஆசையை தூண்டி மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க எஸ்பி உத்தரவிட்டார். இளைஞர் ஏமாந்ததை உறுதி செய்த போலீசார் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இது குறித்து வழக்கு பதிவு செய்தனர். மோசடி கும்பலை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது. தனியார் நிறுவன பெயரில் போலியாக லிங்க் உருவாக்கி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து நெல்லைக்கு சென்ற குமரி போலீசார் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார், திருநெல்வேலி மாவட்டம் மானூரைச் சேர்ந்த அன்புமணி, திருநெல்வேலி மாவட்டம் அழகிய பாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ்மூர்த்தி, அம்பாசமுத்திரம் வெள்ளாங்குழியைச் சேர்ந்த பாஸ்கர், தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த பொன்மாரீஸ்வரன் ஆகியோரை கைது செய்து கன்னியாகுமரிக்கு அழைத்து வந்தனர். இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அன்புமணி என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தனியார் வங்கியில் வேலை செய்து வந்ததும் நண்பர்களோடு திட்டம் போட்டு மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோன்று வேறு யாரையாவது ஏமாற்றி உள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.